தங்கத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் செய்வாங்க, ஆபரணங்கள்லாம் செய்வாங்க. உதாரணத்துக்கு நெத்தி சுட்டி செய்வாங்க, ஆரம் செய்வாங்க, காசு மாலை செய்வாங்க, செயின் செய்வாங்க, ஒட்டியானம் செய்வாங்க. இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து ஆபரணங்களாக செய்வாங்க. ஆனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பி வந்து என்ன ஆபரணமாக செஞ்சுருக்காங்க தெரியுமா? தங்கத்தில் என்ன செஞ்சாங்க? அவங்களோட உள்ளாடையே ஆபரணமாக செஞ்சு வச்சுருந்துருக்காங்க தங்கத்தில். என்ன அருண் வித்தியாசமா ஏதோ சொல்ற? இப்போ நீ வந்து ஒரு கேள்வி கேட்குறல்ல, ஷாக்கா இப்படி எல்லாமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறல்ல, இது உண்மையிலேயே நடந்திருக்கு. அந்த பெண் எம்பி வீட்டுக்கு போன அத்தனை ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகளும் இதை பார்த்து தான் ஷாக் ஆகியிருக்காங்க. சரி, யார் அவங்க? இது எங்க நடந்துச்சு? அதை பத்தி டீட்டெயிலாக சொல்றியா? ஈராக் நாட்டில் கடந்த மாதம் அலி அல் சைதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிரதமராக பதவி ஏற்கிறாரு. அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா நிறைய புகார்கள்லாம் அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. என்ன புகார்? என்னன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிகளும் அரசு அதிகாரிகளும் நிறைய ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய புகார்கள்லாம் வந்திருக்கு. இந்த புகாரை வந்து கண்டுபிடிக்கணும், இதோட விளக்கம் என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு டீம் செட் பண்ணுறாரு. அந்த டீம் அனுப்பி என்னென்ன புகார் வந்திருக்கோ, யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டு வந்திருக்கோ அவங்க வீட்டுக்கெல்லாம் ரெய்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திடீர் ரெய்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவங்க வீடு, அப்புறம் அவங்க சார்ந்த நிறைய இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ரெய்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்படி ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்தக்கூடிய அந்த ரெய்டில் வந்து பல அதிகாரிகளும் பல எம்பிகளும் வந்து அவங்க வந்து சட்டவிரோதமாக நிறைய வந்து சொத்துக்களை வந்து ஊழல் செஞ்சு பதுக்கி வச்சுருக்காங்க, சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. நிறைய ஆவணங்கள் எதுவுமே இல்லாத சொத்துக்கள்லாம் அவங்ககிட்ட நிறைய இருந்திருக்கு. எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. பறிமுதல் பண்ணிட்டு அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க யாருமே அதுக்கு சரியாக பதிலே சொல்லலை. அப்போ என்ன பண்ணுறது, இவங்க எல்லாருமே ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணி தான் இந்த சொத்தெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரிகளுக்கு தெரிய வருது. உடனே அந்த கிட்டத்தட்ட 47 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எம்பிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட 47 பேர் அதில் கைது பண்ணுறாங்க. அவங்க கிட்டேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களையும் பல கிலோ மதிப்புள்ள தங்க நகைகளையும் பறிமுதல் பண்ணுறாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 எம்பிகள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்காங்க. மற்ற எல்லாருமே அரசு அதிகாரிகள் தான். அந்த 7 எம்பிகளில் ஒரே ஒரு எம்பி வீட்டில் வந்து ரெய்டு போனப்போ தான் அந்த ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு ஷாக்கான சம்பவம் நடந்திருக்கு. அவங்க வந்து ஒரு பெண் எம்பி, அவங்களோட பேரு ஹிந்த் அல் அப்பாசி. ஓகேவா? இவங்களோட வீட்டுக்கு வந்து ரெய்டு போகிறாங்க. வீட்டில் வந்து நிறைய ஆவணங்கள் இல்லாமல் நிறைய சொத்துக்கள்லாம் இருந்திருக்கு. அதுவும் கட்டுக்கட்டாக பணம் வந்து தினார்ஸ் அப்படிங்கிற ஒரு பணமாக இருந்திருக்கு. இதை வந்து இப்போது அந்த அதிகாரிகள் எல்லாருமே கைப்பற்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்துக்கோ 540 கோடி. சும்மாவா? அவ்வளோ பணத்தையும் கட்டுக்கட்டாக பறிமுதல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 27 கிலோ தங்கம் அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணதுக்கு அப்புறம் அதிகாரிகள் இன்னும் சோதனை செய்யும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. என்னன்னா, ஒரு பாக்ஸ்குள்ள ஒரு தங்கத்தை வந்து வச்சிருந்திருக்காங்க. அதை வந்து என்ன சீல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது என்ன ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு உள்ளாடை இருந்திருக்கு. அதாவது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உள்ளாடை இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா இப்படி எல்லாமா தங்கத்தை பயன்படுத்தி செய்வாங்க, இது எல்லாமே ஊழல் பணத்தில் செஞ்சது தானே, அதனால் மொத்தத்தையும் நாங்கள் தூக்குறோம், ஏன்னா அதுக்கும் ஆவணம் கிடையாது அவங்ககிட்ட, அதையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ண கையோட அந்த பெண் எம்பியான ஹிந்த் அல் அப்பாசி அவங்களையுமே கைது பண்ணுறாங்க. இதோட சேர்த்து இன்னொரு பெண் எம்பி வீட்லேயும் எக்கச்சக்கமான பணங்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அவங்களோட பேர் அலியா நசீப். அவங்களையும் அவங்களோட மகனையும் வந்து அதிகாரிகள் எல்லாமே கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 47 எம்பிகள் மற்றும் அதிகாரிகளை வந்து இவங்க கைது பண்ணாங்க இல்லையா, அந்த ஊழல் தடுப்புத்துறை. அவங்க வந்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் எங்கெங்கெல்லாம் சொத்து வச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் எப்போ இதெல்லாம் வந்து அவங்க ஊழல் செஞ்சு சம்பாதிச்ச பணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு வராங்க. முழு விசாரணைக்கு அப்புறம் தான் இது வந்து மொத்தமாக தெரிய வரும். இப்போ என்னன்னா, இந்த ஹிந்த் அல் அப்பாசி அப்படிங்கிறவங்க வீட்டில் கைப்பற்றினாங்க இல்லையா, அந்த தங்க முலாம் பூசப்பட்ட உள்ளாடை, அதுதான் வந்து இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்னம்மா ஊழல் பணத்துல இப்படி எல்லாமா செஞ்சு ஆட்டம் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த நெட்டிசன்களும் இப்போ அவங்கள பார்த்து கேள்வி கேட்டுட்டு வராங்க. இதுதான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அப்போ தங்கம் விற்கிற விலைக்கு 1 கிராம் வாங்குவோமா அப்படின்னு யோசிக்கிற இந்த டைம்ல உள்ளாடை வந்து தங்கத்துல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாரும் சொல்லதானே செய்வாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஷாக் இருக்குதான் செய்யும். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யா குமார். நான் உங்கள் அருண் பாண்டியன்.